எனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய எங்கள் அரசா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு இரண்டாவது இங்கு வருவதற்கு உங்கள் அன்புக்கு என்னுடைய மூன்றாவது வணக்கம். என்னோட பேச்சுல நிறைய இடத்துக்கு குறையெல்லாம் மன்னிச்சு ரமணா திரைப்படத்தில் தமிழ் சினிமா என்னை அறிமுகப்படுத்தினார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி ஆகிய 5 மொழிகளிலும் 237 படம் நடிச்சிருக்கிறோம். 47 சீரியல் நடிச்சிருக்கிறோம். 14 விளம்பர படம் நடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு கூட ஜி தமிழ் நினைத்தாலே எனக்கு ஷூட்டிங் மதியத்துக்கு மேல பெர்மிஷன் வாங்கிட்டு நான் வந்திருக்கேன். எனக்கு சினிமாவிலும் அரசியல் மோகத்தை கொடுத்த தலைவர் கேப்டனை பற்றி நான் 2 விஷயத்துல நான் அவரோட பயணம் பண்ணியிருக்கேன். நீங்கெல்லாம் அரசியல்ல மட்டும்தான் அவரோட பயணம் பண்ணியிருக்கீங்க. நான் சினிமாவிலும் அவரோட பயணம் பண்ணியிருக்கேன், அரசியலும் அவரோட பயணம் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை இருக்கு. அதே போல கேப்டன் அவர்கள் டைரக்ட் பண்ண விருதுகிரி படத்துல நான் நடிச்சிருக்கிறேன். அவர் என்னை அறிமுகப்படுத்தினார். அந்த படத்துல என்னை அவர் இயக்கி இருக்கிறார். மிகப்பெரிய விஷயம். சினிமாவில் 53, 54 இயக்குனர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். சுமார் 420 நடிகர்கள், டெக்னீஷியன்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். பற்றி சொல்லிட்டே போகலாம். அவருடைய மனித நேயத்தை பற்றி சொல்லணும், அவர் கொடுக்கிற தன்மையை பற்றி சொல்லணும். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்க கொடுக்கிறத ஏன் விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார். உடைவல்லன்னு சொல்றீங்களே, நீங்க ஏன் கொடுக்கிறத விளம்பரப்படுத்துறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொன்னார்? நான் கொடுத்தாலாவது 10 பேர் உதவி பண்ணுவாங்கிறதுனால விளம்பரப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கேப்டன் அவர்கள் செஞ்சதை இதுவரைக்கும் சொல்லி காட்டினதே கிடையாது. அதே போல அவரை தப்பா பேசினா கூட அவங்களை இவர் என்னைக்குமே தப்பா பேச மாட்டார். அதுக்கு உதாரணம் நிறைய இருக்கு. அதே போல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மரியாதை கொடுப்பார். சொல்லிக்கிட்டே போகும். பையன் MBBS முடிச்சுட்டு MD ஜாயின் பண்றாங்க கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல. ஃபர்ஸ்ட் அவன் காலேஜில் படிக்க போகும்போது ரஷ்யாவுக்கு படிக்க போனான். MBBS கேப்டன் ஆசீர்வாதம் வாங்கினார். கேப்டன் ஆசீர்வாதம் வந்தார். எங்க வேணாலும் படி, உங்களுடைய மருத்துவ சேவை தமிழ்நாட்டில் தான் இருக்கணும். முக்கியமா ஏழை எளிய மக்கள் வந்தா படையில சொன்னா இலவசமா மருத்துவம் பண்ணணும்னு சொல்றாங்க. என் பையன் எப்படி ஜாயின் பண்ணணும், நான் எப்படியாவது கேப்டன் ஆசீர்வாதம் வாங்கணும் சார் என்ன சொல்றோம். அப்படியா கேட்டு அக்டோபர் 2 என் பையன் 3 கோயம்புத்தூர் ஜாயின் பண்ண. இன்னைக்கு தான் தலைவரை கடைசி எனக்கு ஆசீர்வாதம் கேப்டன் அண்ணே 13,000 ஒரு செத்து ஏழை
பணக்காரங்களும் பார்க்க மாட்டார் கேப்டன், ஜாதி பார்க்க மாட்டார் கேப்டன், மதத்தெல்லாம் பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரோட நாம பயணம் பண்ணிருக்கோம். நம்ம கர்வமா சொல்லணும், பெருமையா சொல்லணும். இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். நம்ம தலைவர் சொன்ன மாதிரிதான் செத்த 6க்கு 3 பணம் கூட வரப்போதில்ல. இன்னைக்கு நான் இப்ப சொல்றேங்க, இனிமேல் இந்த மாதிரி ஒரு கூட்டம் எந்த தலைவருக்கும் எந்த நடிகருக்கும் வரவே வராது. அவ்வளவு செஞ்சிருக்கிறாருங்க. என் சொந்த ஊரத்துல தென்காசி மாவட்டங்க, ஆய்க்குடின்னு ஒரு இடத்துல மாற்றுத்திறனாளிக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுத்துக்கிறாரு. நாங்க அந்த சொந்த மாவட்டத்திலே இருக்கோம், எங்களுக்கே தெரியாது. அடுத்த நாள் பேப்பரை பார்த்தா மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல பெரிய ஆலங்குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நரிக்குறவர்களுக்கு 7 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவோ சொல்றாங்க, வலதுகை கொடுக்கிறத இடதுகை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவர் நம்மளுடைய கேப்டன் அவர்கள். நம்ம எல்லாம் அவருடைய தொண்டன் அப்படிங்கிறதுல பெருமைப்படணும், கர்வப்படணும். கேப்டன் எந்த நோக்கத்தை நினைத்து இந்த இயக்கத்தை ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தையும் அந்த லட்சியத்தையும் நாம் நம் உயிரை கொடுத்தாவது நிறைவேற்ற வேண்டும். நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். நிறைய பேசணும்னு ஆசை. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கு நன்றி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். சினிமாவில் ஒரு விஷயம், அரசியல் கிடையாது. நான் திரு கலைஞர் அவர்கள் கதை வசனம் எழுதிய பெண் சிங்கம் அப்படிங்கிற ஒரு படமும் பொன்னர் சங்கர் அப்படிங்கிற ஒரு படத்திலையும் நடித்தேன். நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கேப்டன் அனுமதி கேட்டேன். கேப்டன் இந்த மாதிரி கலைஞர் கதை வசனத்தில் என்னை கூப்பிடுறாங்க, நான் நடிக்க போகலாம் அப்படின்னு. அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவருடைய கதை வசனத்தில் நடிக்கிறதுக்கு அவன் நாயா பைய அலைனா நடிக்கலாமான்னு கேட்கறிய, நடிப்பு வேற அரசியல் வேற, இது உன் தொழில், போய் நடி அப்படின்னா. எப்படிப்பட்ட தலைவர் பாரு. நிச்சயமாக அவர் நம்ம இதயத்தில் நம்மளோட இருக்கிறார். நாங்க பாருங்க, இன்னைக்கு கூட அந்த கருடன் சுத்தினது நம்ம எல்லாமே பார்த்தோம். இன்னைக்கும் சுத்திச்சு. நிச்சயமாக நம்ம அண்ணன் அன்பராஜன் சொன்ன மாதிரி இது ஒரு கோயில் ஆயிடுச்சு. நான் 3 நாள் இங்க வந்தேன். வரும்போது ஒரு வயசான அம்மா வெளியில அழுதுட்டு இருந்தது. அந்த போட்டோவை அப்படியே தூக்கி பார்த்து அழுதுட்டு இருந்தது. நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட, அம்மா எந்த ஊருமா நீங்க அப்படின்னா, நான் விழுப்புரம் பக்கத்துலையா, என் வீட்டில் நான் என் பையன்கிட்ட சொல்லாம வந்துட்டேன் அப்படின்னு. ஏமா தனியா வந்தீங்க, உங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, 2007 எங்க ஊருக்கு வந்தாங்க. எங்க ஊருக்கு வரும்போது கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. எங்க நெருக்கி தள்ளிட்டு இருந்தாங்க. ஒரு கார் வந்துச்சு, அந்த கார் கண்ணாடி கதவை இப்படி இறங்குச்சு. அப்போ பார்த்தா இந்த ஐயா நீங்க பார்த்தாங்க, கதவை திறந்துட்டு வேகமா கூட்டத்தெல்லாம் விலைக்கு விட்டு எரிய தனியாக கூப்பிட்டு ஏமா அந்த மாதிரிலாம் கூட்டத்தில் வராதான்னு சொல்லிட்டு கையில சுருட்டி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அதில் 1000 ரூபாய் பணம் இருந்துச்சு. பாருங்களா. அதே மாதிரி அன்னைக்கு அந்த அண்ணா ஆட்சி பக்கத்துல அந்த மேம்பாலத்துல இருந்து ஒரு வயசான அம்மா பூ வியாபாரம் பண்றாங்க. அந்த பூ அப்படி மூட்டையோட தூக்கி அப்படி போடுறாங்க. நடிக்கும் போது பூ வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த பூ வியாபாரம் பண்றதுக்கு உண்டான அனைத்து திங்ஸையும் வாங்கி கொடுத்து அதன் மூலம் அந்த பணத்தையும் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீஷோர் பக்கம் ஷூட்டிங் நடந்ததுன்னா மீன் கடை வைக்கணும்னா அவங்களுக்கு எல்லா உபகரணங்களும் வாங்கி கொடுத்து பணத்தை கொடுப்பாங்க. உடைய வல்லல், மனிதநேயம் மிக்கவர், கொடுக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பவர். அதே போல பிறரை பத்தி இகழ்வா பேச மாட்டார். நான் ஒரு தடவை மேடையில் பேசுனேன், என்னை கூப்பிட்டு இங்க பாரு அரசியல் பேசு, தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறு பேசக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு தலைவரை நாம் தலைவராக தேர்ந்தெடுத்தது அவருக்கு பெருமை கிடையாது, நமக்கு தான் பெருமை. நமக்கெல்லாம் ஒரு நல்ல பேரை கொடுத்துட்டு போயிருக்கார் தலைவர் கேப்டன் அவர்கள். இந்த பேரை நாம் காப்பாற்றணும்.
மேற்கொண்டு நான் அந்நியார் அவர்களுக்கும் தம்பிங்க 2 பேருக்கும் நம்ம உற்ற உறுதுணையாக இருக்கணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்த தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நிறைய இருந்த இடத்துக்கு